ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமிர்த பிந்து உபனிஷத்து. இந்த அமிர்த பிந்து உபனிஷத்துல நான் 2 ஸ்லோகம் படிச்சிடுறேன். மொத்தம் 4 ஸ்லோகம் இருக்கு. 15ல இருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 15ல இருந்து. சப்தமாயாவ்ருதோ யாவத் தாவத் திஷ்டதி புஷ்கரே भिन्ने तमसि चैकत्वं एक एवानुपश्यति। शब्दाक्षरं परं ब्रह्म तस्मिन् क्षीणे यदक्षरं तद्विद्वानक्षरं ध्यायेत् यदीच्छेच्छान्तिमात्मनः। द्वे विद्ये वेदितव्ये तु शब्दब्रह्म परं च यत् शब्दब्रह्मणि निष्णातः परं ब्रह्माधिगच्छति। ग्रन्थमभ्यस्य मेधावी ज्ञानविज्ञानतत्परः फलालमिव धान्यार्थी त्यजेत् ग्रन्थमशेषतः। 18வது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஓங்கார உபாசனைக்கு முதல்ல என்ன மந்திரம் பார்த்துருக்கோம்னா ஆதாரமான மந்திரம் 7வது மந்திரம். ஸ்வரேன சந்தையேத் யோகம் அஸ்வரம் பாவயேத் பரம் அஸ்வரேனானுபாவேன நாபாவோ பாவயிஷ்யத்தே 7வது மந்திரத்துல பார்த்தோம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், எதோட கூடணும் அப்படின்னா யோகத்தை ஸ்வரத்தோடு யோகத்தை அபியாசம் பண்ணணும், யோகம் பண்ணணும். இந்த ஸ்வரத்தோடு யோகத்தை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா பல முறைகள் பல பேர் சொல்லப்பட்டிருக்கு. யோக சாஸ்திரத்துல இதுக்கு பேர் ஏக தத்துவ அபியாசக அப்படின்னு பேர், ஏக தத்துவ அபியாசம். யோகத்துல இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு அப்படின்னா ஸ்வர யோகம். இந்த ஸ்வர யோகத்தையும் இந்த ஏக தத்துவ அபியாசம் 2 ஒண்ணுதான். இதை நம்ம கண்டினியூவா பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா அபியாச யோகம் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்றோம், அபியாச யோகம் பண்றோம். இது பகவத்கீதையில சொல்லக்கூடிய டெக்னாலஜி. அப்போ கிரந்தத்தை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்கு இந்த 18வது மந்திரத்துல.
கிரந்தம் அபியஸ்ய மேதாவி, கிரந்தத்தை நல்ல முறையில அபியாசம் பண்ணி. எந்த கிரந்தம்? இப்ப நம்ம உபனிஷத்து கிரந்தங்கள். உபனிஷத்து கிரந்தம் என்ன கொடுக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். உபனிஷத்து கிரந்தம் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பிரம்மமா சொல்லும். நமக்கு உள்ளுக்குள்ளார அந்த ஸ்புரணம் வரணும். நான் பார்க்கறது எல்லாமே வாஸ்தவத்துல பிரம்மம் தான். பிரம்மத்துக்கு அந்நியமா இந்த லோகத்துல ஒண்ணுமே இல்லை. பிரம்மம் சொல்லுங்க, இல்ல அப்படின்னா ஈஸ்வரன் சொல்லுங்க. நான் பார்க்கறது எல்லாம் ஈஸ்வரன் தான். ஈஸ்வரனுக்கு அந்நியமா ஒண்ணுமே இல்லை. அதை பாத்தீங்கன்னா நம்ம புத்தியில ரொம்ப டீப்பா கொண்டுட்டு போறதுக்கு தான் எது தேவைப்படுதுன்னா இந்த சாஸ்திர விசாரம் தேவைப்படுது. அப்ப சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்துல இருக்கிற எல்லா நாமரூபம், எல்லா நாமரூபத்துக்கும் அதிஷ்டானமா ஈஸ்வரன் தான் இருக்கார், பிரம்மம் தான் இருக்கு அப்படின்னு நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தெல்லாம் நீக்கிறதுக்காக கிரந்த அபியாசம் அவசியம் பண்ணணும். நிறைய நுணுக்கங்கள் இருக்கு, நிறைய சூக்ஷ்ம வஸ்துக்கள் நிறைய இருக்கு இந்த விஷயம். அதுக்காக என்ன பண்ணணும்? பூரணமான கிரந்த அபியாசம். இப்ப நான் பாக்குற நிறைய இடத்துல சாந்தோக்கிய பிருகதாரண்யம் பிரம்மசூத்திரம் பூரணமா பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப பகவத்கீதை எடுத்துக்கங்க. பகவத்கீதை என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பகவத்கீதைக்கு மீனிங் எடுக்கணும் அப்படின்னா சாதாரண பகவத்கீதைக்கு மீனிங் எடுக்க முடியாது. ஒவ்வொரு பகவத்கீதை முடியும் போதும் கடைசியில ஒரு சென்டென்சஸ் முடியும். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே அப்படின்னு ஒவ்வொரு முறை ஸ்ரீ கிருஷ்ணா அர்ஜுன சம்வாதே சாங்கிய யோகோ நாம த்விதீயோத்யாயः எல்லாம் முடியும் போது இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயம் 2வது அத்தியாயம் முடியும். இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு. அப்ப பகவத்கீதையில இருக்கிற அர்த்தம் எங்க இருக்கிறது அப்படின்னா, மூலம் பாத்தீங்கன்னா உபனிஷத்துல இருக்கு. அப்ப உபனிஷத்து படிச்சிருந்தாதான் இந்த பகவத்கீதைக்கு மீனிங் பண்ண முடியும். அது மட்டுமா அப்படின்னா இல்ல, சொல்லுது உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம். பிரம்ம வித்யா எது அப்படின்னா பிரம்மசூத்திரத்துக்கு பேரு பிரம்ம வித்யான்னு பேரு. பிரம்மசூத்திரம் உபனிஷத்து பிரம்மசூத்திரம். அதுக்கப்புறம் யோக சாஸ்திரே, யோக சாஸ்திரம் வந்துடும். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இது மாதிரி பதஞ்சலி யோக சாஸ்திரமா இருக்கட்டும், வைதிக யோக சாஸ்திரமா இருக்கட்டும், இது எல்லாம் பூரணமா தெரிஞ்சிருக்கும். அப்பதான் பகவத்கீதைக்கு பாத்தீங்கன்னா மீனிங் பண்ண முடியும். அப்ப பிளைனா மீனிங் பண்ண முடியாது. ஒவ்வொரு சப்தத்துக்கும் நிறைய சூக்ஷ்ம அர்த்தங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல் காரியம் பாத்தீங்கன்னா குரு மூலமா பாத்தீங்கன்னா முறையா ஒரு கிரந்தம் முடிச்சோடனே நிறைய பேருக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு வைராக்கியம் வந்துடும். இப்படிதானே சுவாமி, எனக்கு அது மாதிரி வந்துச்சு. என்ன மாதிரி நிறைய பேருக்கு வரும். சுவாமி நான் ஒரு 3 கிரந்தம் கேட்டேன் நானு, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் ஏகாந்தமா போய் உட்கார்ந்து தியானம் பண்ண போறோம் சுவாமி அப்படின்னு போனீங்க அப்படின்னா 15 நாள்ல நீங்க எடுத்துக்கிட்ட விஷயம் 10ஆவது போயிடும், திரும்ப லோகத்துக்கு போயிடும். அப்போ இது என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப 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 அடிச்சு அடிச்சு அடிச்சு. அதனாலதான் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக வாசிஷ்டத்துல ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. ஆசுத்தேர் ஆமிர்தேர் காலம் வேதாந்த சிந்தையானையே. தூங்குற வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு நமக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அநேக ஜென்மங்கள்ல நிறைய லோட் பண்ணிட்டு வந்திருக்கோம் தியானத்தை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சிரவணத்தை பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 4 மணி நேரம், எனக்கு 5 மணி நேரம் உட்கார முடியுது. இந்த லோகத்தை பரிபூர்ணமா என்னால தியாகம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்திதி வந்தாதான் கண்டினியூவா என்னால பாத்தீங்கன்னா எந்த இம்பல்ஸும் இல்லாம ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம் என்னால குவைட்டா உட்கார்ந்து, இப்ப நம்ம அமாத்திரா பார்த்துட்டு இருக்கோம்னு, அமாத்திரான்னு சொல்லக்கூடிய அந்த ஓங்காரத்துக்கும் இன்னொரு ஓங்காரத்துக்கு நடுவுல இருக்க ஸ்பேஸ், அந்த வெறும் ஸ்பேஸ்ல எந்த ஒரு தாட்டும் இல்லாம என்னால 3 மணி நேரம் உட்கார முடியும் அப்படின்ற சாமர்த்தியம் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த கிரந்த அபியாசங்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். அப்ப கிரந்த அபியாசம் முதல்ல என்ன பண்ணணும்? சிரவணத்தை பாத்தீங்கன்னா மிச்சமில்லாம சிரவணத்தை பண்ணணும். என்ன மிச்சம் இல்லாம அப்படின்னா, அந்த நுணுக்கங்கள் எல்லாம் டீட்டெயிலா இருக்கும்.
இப்ப சாந்தோக்கிய பிருகதாரண்யம் படிக்காதவங்களுக்கு நான் நிறைய பாக்குறேன், அதுல இருக்க கேப் வந்து நிறைய பேருக்கு தெரியும். யோக தரிசனம் படிக்காதவங்களுக்கு இருக்கிற கேப் வந்து எனக்கு நல்லா தெரியும். ஐயோ இந்த மீனிங் அவங்களுக்கு மீனிங் எடுக்க தெரியலையே அப்படி. அப்போ ஒரு பூரணமான ஞானம் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஸ்தான திரயத்தை முழுசா யோக சாஸ்திரத்தோட சிரவணம் பண்ண அவனுக்கு பேரு தான் மேதாவி அப்படின்னு பேரு. மேதாவியானவன் என்ன பண்ணணும், நிறைய டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மனனத்துக்கு போகும்போது என்ன ஆயிடுனா, இந்த அளவுக்கு விஸ்தார கிரந்தம் இருக்காது, அது அப்படியே விஷயங்களா எடுத்துக்கும். கிரந்தங்கள் தான் இருக்கும், ஆனா கிரந்தத்துல டாபிக்கா பிரிச்சிடும், ரொம்ப கம்மியாயிடும். 10 உபனிஷத்துலயே இருக்கிற விஷயங்களை நம்ம பேக்கேஜா ஆக்கி வச்சிருக்கோம். எல்லா டாபிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் வேதாந்தத்துல ஒரு அதிகபட்சமா இருக்கிறது, அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 விஷயங்கள் விசாரத்துக்கு உள்ளதா இருக்கும் எல்லா உபனிஷத்துலயும் சேர்த்தா. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 50 விஷயங்கள் இம்பார்ட்டண்டா இருக்கும். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 விஷயம் முக்கியமா இருக்கும். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா டாபிக்கை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே ஒரே ஒரு விஷயத்துல பின் பாயிண்ட்ல வந்து நிக்க முடியும். என்ன அப்படின்னா ஓம் ஏகாட்சரம் பிரம்மம். ஓங்காரம் தான் அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷர பிரம்மம் ஓங்காரம் தான். ஓம் இத்தியேதது அக்ஷரம் இதம் சர்வம். இந்த ஓங்காரம் தான் இந்த அனைத்துமா இருக்கு. ஓங்காரத்துக்கு அந்நியமா, ஓங்காரம் யாரு, பிரம்மம் தான். பிரம்மத்துக்கு அந்நியமா இந்த லோகத்துல எதுவுமே இல்லை, ஓங்காரத்துக்கு அந்நியமா எதுவுமே இந்த லோகத்துல இல்லை. பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்கார ஏகம். எல்லாம் ஓங்காரம் தான் அப்படின்னு மொத்த சப்த கூட்டங்களையும் நம்ம படிச்ச அந்த வேதாந்தம் எல்லாத்தோடையும் சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேப்சூல்ல சாரமாக்குறது. அது என்ன கேப்சூல் அப்படின்னா ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு மீதி எல்லா கிரந்தங்கள் அதுல இருந்து எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து எசன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு மீதி இருக்கிறது எல்லாம் கரும்பு சக்கை தான். கரும்புல இருந்து சாறு எடுத்தாச்சு. மீதி இருக்க சக்கையை என்ன பண்ணணும், தூர போட்டுட்டு வெறும் இந்த ஓங்காரத்திலேயே சமாதி அபியாசத்தை. இததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லுது. கிரந்தம் அபியசிய மேதாவி. மேதாவி என்ன பண்ணணும், நல்ல கிரந்தங்களை புத்திசாலியானவன், நல்ல சந்தேகம் தெரிய சந்தேகம் ஒரு டவுட் வரக்கூடாது. நான் பிரம்மமாதான் இருக்கேன், இந்த லோகத்துல இருக்கிற சர்வமும் பிரம்மமாதான் இருக்குன்னு ஒரு எம்எம் கூட டவுட் இல்லாம கிரந்தங்களை அபியாசம் பண்ணி நல்லா ஸ்திரமாக்கிக்கணும். ஞான விஞ்ஞான தத்பரக ரொம்ப முக்கியமான வார்த்தை. போற போக்குல வந்து ஒரு சுவாமி சொல்றாரு நானும் படிக்கிறேன், அப்படி இல்லை. வாஸ்தவத்துல ஞானத்தை பிராப்தி பண்ணணும்ன்ற உள்ளுக்குள்ளார வந்து அந்த ஆக்கிரகம் இருக்கணும். நான் பூரணமான ஞானத்தை அடையணும். ஏன்னா ஞானத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க விஞ்ஞானம்ன்ற அனுபூதிக்கு போக முடியும். அப்போ ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சப்தத்தால ஆச்சாரியார் வேத சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய சப்தத்தை கிரகணம் பண்றது. சப்தம் அர்த்தம் இதை நல்லா கிரகணம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு பரோட்ச ஞானம்னு பேரு. லிட்ரலான மீனிங்ஸ் எடுத்துறது, அந்த டவுட்டே இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்றது, அதை எடுத்துக்கிட்டு நீங்க அனுபூதிக்கு, இந்த ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு நீங்க அனுபூதிக்கு போறீங்க அப்படின்னா அந்த அனுபூதியில அகம் பிரம்ம ஏவ அஸ்மி நாகம் ஜீவகா, நான் பிரம்மமா தான் இருக்கேன், நான் ஜீவன் இல்லை, இந்த மொத்தமும் நான் பார்க்கிறது எல்லாமே பிரம்மமா தான் இருக்கு அப்படின்னு நிச்சயத்துக்கு வர்றதுக்கு, அனுபூதிக்கு வர்றதுக்கு பேரு அபரோக்ஷ ஞானம் பேரு. அப்ப மேதாவி என்ன பண்ணணும், ஞானத்தையும் விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அனுபூதியை நான் அடையணும் அப்படின்ற ஒரே லட்சியத்தை வச்சுக்கிட்டு இந்த கிரந்த அபியாசங்கள் எல்லாத்தையும் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பலானமிவ தானியார், தானியத்தை விரும்புறவன் என்ன பண்ணணும், நெற்கதிர்களை எல்லாத்தையும் அடிச்சு நெற்கதிரெல்லாம் தூக்கி போட்டு வெறும் நெல்லை மட்டும் எடுக்கணும். தானியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற அந்த வைக்க போற எல்லாத்தையும் தூர போடுற மாதிரி என்ன பண்ணணும், கிரந்தம் அசேஷதக தேஜே, மிச்சமில்லாம எல்லா கிரந்தங்களையும் நூல்களையும் என்ன பண்ணணும், தூர போட்டுரும். போட்டுட்டு அகமகமகமகம்ன்ற பிரஜான மட்டும், அதுக்கு பேரு பிரஜாம் குருவேத பிராமணாக, வெறும் அகமகம் ஸ்புரணத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது.
இப்போ ஒரு கேள்வி வரும், ஏன் சுவாமி நம்ம நேரடியா டைரக்டா இந்த ஓங்காரத்தை பிடிச்சு இப்ப நம்ம டெய்லி பண்ணிட்டு இருக்க அபியாசத்து மாதிரியே நித்தியம் வந்து நான் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுமா அப்படின்னா முடியாது. சமாதிக்கு போயிடலாம், ஆனா அந்த சமாதி வந்து பூர்ணமான சமாதியா இருக்காது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம அதனால்தான் அந்த பிராக்டிஸ் பண்ணும் போது என்ன பண்றோம், அகாரம் உகாரத்துல ஒடுங்கி நம்ம உகார பிரதானமா சொல்லிட்டு இருக்கோம். அது மகாரத்துல லயமாயிட்டு மகாரம் வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துல லயமாகும். சொரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்க ஞானத்தை அபியாசம் பண்ணல அப்படின்னா நீங்க சமாதி அடைஞ்சிருவீங்க, ஆனா அது வந்து கிரமமுக்திக்கு கொண்டு போயிடும், பிரம்மலோகத்துக்கு போவீங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் எல்லாமே சொல்லுது, பிரம்மசூத்திரம் நியமம் கொடுத்து. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதா மாத்ரா மாத்ராச்ச பாதா, ஓங்காரத்தோட மாத்திரைகள் அகார உகார மகாரம் தான் ஜாகிரத சொப்பர சுசுப்தி. மீதி இருக்கிற வந்து அந்த அமாத்திரான்றது நான் தான் அப்படின்னு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபின்னமா ரெண்டுத்தையும் ஐக்கியம் சித்திக்கணும். அகாரம் தான் வந்து விஸ்வன் இண்டிவிஜுவல், விராட் டோட்டல். உகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தைஜசன், அதுதான் ஹிரண்ய கர்ப்பம். அதே மாதிரி மகாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவல்ல பிராக்யன்னு பேரு தூக்கத்துல இருக்கிறவன், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல்ல பரமேஸ்வரன். அப்படின்னு இந்த அகார உக்கார மகாரத்துல என்னையும் லயம் பண்ணணும், என்னுடைய 3 அவஸ்தைகளையும் லயம் பண்ணணும். அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தையும் லயம் பண்ணிட்டு ஒருத்தர் இந்த அபியாசத்துல போறான்னு வச்சுங்க, அகாரத்தை உக்காரத்துல போட்டு உக்காரத்தை மகாரத்துல லயம் பண்ணி மகாரத்தை வந்து என்னிடத்துல லயம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் பூரணமான எல்லை என்று பேர், அகண்டானுபூதி உண்டாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூரணமானது. அப்போ நம்ம இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாரம் பண்ணி இந்த அகாரத்தோட உகாரத்தோட மகாரத்தோட அபிந்தமாகும், எல்லாத்தையும் இறைச்சது. இந்த அகார உக்கார மகாரத்துக்கு அந்நியமா வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நமக்கு வந்ததுக்கு பிறகுதான் நம்ம அந்த அமாத்திரான்னு சொல்லக்கூடிய அந்த துரிய மாத்திரையில போய் லயமாகும். இல்லை அப்படின்னா பூர்ணமா ஆகாது முழுமையா. அதனால என்ன பண்ணணும், கிரந்தங்களை எல்லாத்தையும் அபியாசம் பண்ணி அதுல இருந்து எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து திரும்ப ஓங்காரத்துல வந்து பிரதிஷ்டையாயி சமாதி அபியாசத்தை இதுதான் இந்த இடத்துல சொல்லுது. அப்ப எப்ப கிரந்தத்தை தியாகம் பண்ணணும் அப்படின்னா சிரவண காலத்துல கிரந்தம் அவசியம், மனன காலத்திலயும் கிரந்தம் வேணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தர்க்க பிரதானமா இருக்கும். மரணத்தை முடிச்சதுக்கு பிறகு எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு வெறுமனே ஓங்காரத்தை மட்டும் ஆசிரியம் பண்ணணும். அனுபவ பிரதானமா இருக்கும் போது இந்த கிரந்தங்களை எல்லாம் தூக்கி போட்டுடணும். என்னுடைய அபியாசம் தான், என்னுடைய அனுபவம் தான் பிரதானம், அதுதான் பிரமாணம். வேற எதையும் ரெஃபரன்ஸ் எடுக்கக்கூடாது. அந்த இடத்துல நிருத்தியாசனத்துல இருக்கிறவன் தன்னுடைய அனுபவத்தை மட்டும் எடுக்கும். இது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருக்கு, ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியேபியோ மந்தவ்யோச்ச உபபத்திபிஹி மத்வாச்ச சததம் தியேயஹ ஏதே தர்ஷன ஹேதவஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஃபேமஸா சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவை தரிசனம் பண்றதுக்கு எது சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியேபியா, ஸ்ருதிகளோட வாக்கியங்கள்ல இருந்து உபனிஷத்து வாக்கியங்களை தத்துவமசி மகா அகம் பிரம்மாஸ்மின்ற வாக்கியங்களை நல்ல முறையில விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். விசாரம் பண்ணணும் நல்லா. ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியேபியா, ஸ்ருதிகளோட வாக்கியங்கள் மகா வாக்கியங்களை சிரவணம் செய்ய வேண்டும், முதல் ஸ்டெப். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா மந்தவ்யோ உபபத்திபி, மந்தவ்யஸ்ச உபபத்திபி, மந்தனம் பண்ணணும், மனனம் பண்ணணும்னு பேரு. நல்லா லாஜிக்கை யூஸ் பண்ணி எப்படி இந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் ஜடம் சேத்தனம் எல்லாம் விதவிதமா இருக்கே, இதெல்லாம் எப்படி நானா இருப்பேன், இதெல்லாம் எப்படி பிரம்மமா இருக்கும், நான் பாக்குற எல்லாம் சாலிடா தெரியுது, பிரம்மம்ன்றது வெறும் கான்சியஸ்னஸ், இந்த கான்சியஸ்னஸ் எப்படி இந்த ஜடமா மாறி இருக்கு, எனக்கு கண்ணுக்கு விதவிதமா தெரியுது, இதெல்லாம் எப்படி பிரம்மமா இருக்கும் அப்படின்னு நிறைய டவுட் வரும். இந்த டவுட் எல்லாத்தையும், சந்தேகங்கள் எல்லாத்தையும்
ஸ்ருதியில இருக்கக்கூடிய யுக்திகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. மாண்டூக்கிய உபனிஷத்துல ஒரு 2 பிரகரணம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப டீட்டெயிலா விசாரம் பண்ணு. பிருகதாரண்யத்துல முனிகாண்டம்னு ஒண்ணு இருக்கு, 2 அத்தியாயம். யாக்ஞவல்க்ய மகரிஷி ரொம்ப தீவிரமா விசாரம் பண்றாரு. அதே மாதிரி பிரம்மசூத்திரம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா மனனம் பண்ணணும். அப்ப ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்ட யுக்திகள் மூலமாக, லாஜிக் மூலமா நல்லா மனனம் பண்ணி, பிறகு மத்துவாச்ச மனனம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு மத்துவாச்ச சததம் தியேயா, ரொம்ப முக்கியமான வார்த்தை சததம். மனனம் பண்ணதுக்கு பிறகு கிரந்தங்களோட அவசியம் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி ஆயிடும். அதை தூக்கி ஓரமா போட்டுட்டு சததம் தியேயா, சததம் தியேயகனா தொடர்ந்து தியானிக்கிறது. கீதால சொல்லும்போது சொல்லுவார், தியான யோக பரோ நித்தியம் அப்படின்னு சொல்லுவார். நிஷ்டைக்கு போறவன் என்ன பண்ணணும், சதா தியானம் பண்றவனா இருக்கும். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எந்த வேலையும் இல்லை, வெறுமனே. அது முக்கியமா என்னது, மெதுவா 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 அகாரத்தை உக்காரத்துல ஒடுக்கி, உக்காரத்தை மகாரத்துல ஒடுக்கி, மெதுவா 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 எங்க போயிடணும், ஸ்வரத்தை தாண்டி. ஸ்வரேன சந்தயே போகம் அஸ்வரம் பாவையே பரம். அப்ப ஸ்வரத்தை பாவம் பண்ணி, ஸ்வரத்தை நல்லா பண்ணிட்டு மகாரம் வரைக்கும், மகாரத்தையும் விட்டுட்டு வெறுமனே அஸ்வரம்னு சொல்லக்கூடியதுலயே தியானம் பண்ணணும், பாவம் பண்ணணும். நான் வெறுமனே சைத்தன்ய ரூபமா சாட்சியா மாத்திரம் இருப்பேன் அப்படின்னு சததம் தியேயா. சததம்ன்றதுக்கு அர்த்தம் தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். கண்டினியூஸா தியானம் நடந்துகிட்டே இருக்கும். தியானம் என்னது, ஆப்ஜெக்ட் இல்ல, ஒரு சப்ஜெக்ட் மாதிரி. இப்ப உங்களை நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த ஸ்பேஸ பாருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். வாஸ்தவத்துல ஸ்பேஸ் பாக்குறது இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா தன்னையே பாக்குறது. அங்க ஸ்பேஸ் ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் மெதுவா மெதுவா போக 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 எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, வெறும் அகமகன்ற ஸ்புரணம் மட்டும் இருக்கும். அதுலயே சதா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேரு ஆத்ம தியானம்னு பேரு. அதுக்கு பேரு தான் நிதித்தியாசனம்னு பேரு. தன்னிலையே தான் நிக்கிறது. அதான் அது அங்க நான் மட்டும்தான் இருக்கேன். அதுல நிக்கிறதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா சததம் தியேயான்னு பேரு. தொடர்ந்து தியானித்த. அப்போ ஸ்ருதி வாக்கியங்கள்ல இருந்து கேட்கணும் ஆத்மாவை பத்தி. அதுக்கப்புறம் ஆத்மாதான் இது எல்லாமா இருக்கு அப்படின்னு மனனம் பண்ணணும், லாஜிக்க வச்சு. அதுக்கப்புறம் மனனம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கிரந்தங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சதா தியானத்துல மட்டும் இருக்கணும். இந்த தியானத்தோட பரிபக்குவத்துல அந்த வெறும் கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடும், அகண்டமா சர்வமா ஆயிடும். இதுதான் ஆத்ம தரிசனத்துக்கு சாதனங்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. பரம்பரையில எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஸ்லோகம். அதை இந்த மனத்துல வச்சுங்க. அப்ப கிரந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரந்தமே சொல்லுது, உபனிஷத்தே சொல்லுது, எல்லா கிரந்தத்தையும் மிச்சம் இல்லாம போடுது. உபனிஷத்தே சொல்லுது, உபனிஷத்தை தீ வச்சு கொளுத்து அப்படின்னு. முடிஞ்சா கங்கால வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போடு அப்படின்னு யார் சொல்றா, கிரந்தமே சொல்லுது, உபனிஷத்தே சொல்லுது. எவ்வளவு யோசிச்சு பாருங்க. இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரத்துல அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். பிணம் சுடும் தடி போல அப்படின்னு சொல்லுவோம். நீங்க வந்து ஸ்மசானத்துல போனீங்க அப்படின்னா, அந்த டெட் பாடியை எரிக்கிறவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காசிக்கு போனீங்கன்னா எப்பாவது உட்கார்ந்து பாருங்க, நல்லா தெரியும். இந்த டெட் பாடி இப்பெல்லாம் வந்து எல்லாமே இங்க மிஷின்ல தானே இப்போ எரிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. நீங்க காசியில போனீங்க அப்படின்னு நல்லா ஸ்பஷ்டமா உட்கார்ந்து ஒரு 10 போனா எரியறத, ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 10 போனா எரியறத பாத்திரலாம். ஹரிச்சந்திரா காட்லியில வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் போய் உட்கார்ந்தீங்கன்னா போதும், நித்தியம் போனா எரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுல அந்த புணத்தை எரிக்கிறவன் என்ன பண்ணுவான், பெரிய தடி ஒண்ணு வச்சிருப்பான், நல்ல தடி. அந்த தடியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், டெட் பாடி எரியும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஜாயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஜாயின்ஸ் எல்லாம் எப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிளஷ், அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் கொழுப்பெல்லாம் மெல்ட் ஆனதுக்கு பிறகு அது ஆகும் போது இந்த ஜாயிண்ட் எல்லாம் என்ன ஆயிரும், டக்கு டக்குன்னு எந்திரிக்க ஆரம்பிக்கும். பாடி வந்து எந்திரிச்சு உட்காரும், காலு கையெல்லாம் தூக்கும். இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த தடியை வச்சு அடி அடின்னு அடிப்பான். நமக்கு ஐயோ நம்ம அப்பாவாச்சே, நம்மளோட மாமாவாச்சே,
அப்படின்னு பதறும். டெட் பாடி. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன பண்ணுவான், இந்த தடியை வச்சு அவனுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அதெல்லாம் தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், போட்டு அடின்னு அடிப்பான் அந்த ஜாயிண்ட்ல. அடிச்சோடனே அது ஃபுல்லா அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த பாடியை என்ன பண்ணுவான், திருப்பி போட்டு நல்லா பயராகி சாம்பல் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவான், இந்த தடியை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் பண்ணுவான். கடைசியில என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, பாடி எரிஞ்சாச்சு, இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது அந்த தடியை தூக்கி அதுலயே போட்டு. அதே மாதிரி இந்த சாஸ்திரம் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த சாஸ்திரம் வெளியில இருக்கக்கூடிய சர்வ விஷயங்களையும் எரிக்கிறதுக்காக, நாசம் பண்றது. இந்த தேகத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த லோக்கத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு பெணம் சுடும் தடி மாதிரி இந்த தடியை வச்சுக்கிட்டு, இந்த சாஸ்திரம்ன்ற தடியை வச்சுக்கிட்டு நல்லா டெட் பாடியை எரிக்க போறோம். இந்த சம்சாரத்தையே எரிக்க போறோம். எரிச்சிட்டு என்ன பண்ண போறோம், வெறும் அகமகம்ல நிற்கும் போது என்ன பண்ணோம், இந்த தடி, சாஸ்திரம்ன்றது ஒரு தடி மாதிரி, இந்த தடியையும் தூக்கி என்ன பண்றோம், நெருப்புல போட்டுறோம். நெருப்புல போட்டுட்டு தானா நிக்கிற அபியாசம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் பண்றது. இதைதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு முந்தின மந்திரம் பாத்தீங்கன்னா தெரியும், 2 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கு. द्वे विद्ये वेदितव्ये तु शब्द ब्रह्म परम चयति. முதல்ல சப்த பிரம்மத்தை தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த சப்த பிரம்மத்தோட இன்னொரு ஃபார்ம், சப்தத்தினால உணர்த்தக்கூடியது எது அப்படின்னா அந்த தத்துவம், அது பரபிரம்மம். அப்ப முதல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டாஸ் வேணும், மெசேஜ் வேணும். அப்ப சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், சப்த பிரம்மம்னு சொல்லலாம். வேதமே சப்த பிரம்ம ரூபமா இருக்கு. இந்த வேதத்தை எசன்ஸ் பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும், ஓங்காரம் கிடைக்கும். ஓங்காரத்தோட எக்ஸ்பேண்ட் ஆனதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம். ஓங்காரத்துல இருந்து காயத்ரி, காயத்ரியிலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வேதங்கள், 3 வேதங்கள்ல இருந்து இந்த மொத்த ஜெகத். அப்போ வேதங்கள் எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னா சப்த பிரம்மம்னு பேரு, வேதங்களுக்கு பேரு. அப்போ அந்த சப்த பிரம்மம், இப்ப உபனிஷத்தெல்லாம் நம்ம படிக்க போறோம். என்னது, என்ன சேவனம் பண்ண போறோம், இதுக்கு வந்து பெரிய மரியாதை கொடுக்கணும். சாட்சாத் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட மூச்சு காத்து, ஈஸ்வரனோட மூச்சு காத்தையும் ஈஸ்வரனையும் பிரிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பிரிக்க முடியாது. அப்போ இந்த சாஸ்திரத்தை நம்ம என்ன பண்ண போறோம், சப்த பிரம்மம் அப்படின்னு கிரகணம் பண்ண போறோம். கிரகணம் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம், இந்த வேதத்தோட எசன்ஸ் என்ன இருக்கு, ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை எடுத்துக்கிட்டு அதையே அபியாசம் பண்ணி அப்ப ஓங்காரத்துல ஆ ஊமா வரைக்கும் சப்த பிரம்மம் தான். எப்ப வந்து இந்த மக்காரமும் லயமாயிட்டு ஓம், மக்காரம் எங்க போச்சு, ஓம், எங்க லயம் ஆகுதோ இந்த மகாரத்தோட எண்டு நாதம் சொல்லுவோம், அந்த நாதம் எங்க லயம் ஆகுதோ அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் அஸ்வரம், மௌனம் தான், பெரிய மௌனம். அந்த அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அந்த இடம் தான் பரபிரம்மம்னு பேரு. அப்போ வேதம் சப்த பிரம்மம், அதோட எசன்ஸா இருக்கிற ஓங்காரத்துக்கு பேரு சப்த பிரம்மம். அந்த ஓங்காரம் முடிஞ்ச நிலையில இருக்கிறதுக்கு பேரு அஸ்வரம்னு சொல்லக்கூடிய பரபிரம்மம். இந்த 2த்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும், சப்த பிரம்மணி நிஷ்ணாதகை 17th ஸ்லோகால மந்திரத்தை சொல்லியிருக்கு. சப்த பிரம்மத்துல நமக்கு என்ன வரணும், நிஷ்ணாதகன்றதுக்கு அர்த்தம் நிபுணத்துவத்தை வரணும். முதல்ல கிரந்தங்களை நல்லா அபியாசம் பண்ணணும். அபியாசம் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும், அதுல இருந்து சாரமா இருக்கிற ஓங்காரத்தை பிடிக்கணும். அதுக்கப்புறம் ஓங்காரத்தை தாண்டி பரபிரம்மத்தை அடையணும். அதனாலதான் இங்க சொல்லிருக்கு சப்த பிரம்மத்துல நிஷ்ணாதகம். முதல்ல சப்த பிரம்மம் இது கிரந்தம், இந்த உபனிஷத்து எல்லாத்தையும் ஸ்ரத்தையோட சேவனம். அதுக்கப்புறம் ஓங்காரத்தை சேவனம் பண்ணும். அதுக்கப்புறம் 2த்தையும் தூக்கி போட்டுட்டு வெறும் பரபிரம்மமா இருக்கிற அஸ்வரத்திலேயே அப்படின்னு 17வது மந்திரம். அப்ப 17, 18 முடிச்சதுக்கு பிறகு அந்த அனுபூதியில என்ன மாதிரி இருக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மந்திரம் பாட்டம் ஸ்டார்ட் ஆகுது.
19வது மந்திரம். 19வது மந்திரம் அனுபூதி விஷயமா இருக்கு. இதை பாவிக்கணும். இந்த ஓங்காரத்துல அந்த அமாத்திரையில நம்ம அபியாசம் பண்றோம்னு வச்சுங்க. வெறும் அமாத்திரா, வெறும் அகமகம்ன்ற மகாரம் முடிஞ்சதுக்கு பிறகு இருக்கிற அமாத்திரா இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? 7வது மந்திரத்தை போய் வச்சுக்கணும். அதுதான் பீஜம். ஸ்வரேன சந்தயேத் யோகம் அஸ்வரம் பாவயேத் பரம். அஸ்வரம் அப்படின்றது இருக்குல்ல, அந்த அஸ்வரமும் இண்டிவிஜுவல் தானே சுவாமி. அப்ப நான் இண்டிவிஜுவல்ல அதை எப்படி பாவிக்கணும் அப்படின்னா, அதுதான் பரபிரம்மம் அப்படின்னு பாவிக்கணும். அந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, மகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்பேஸ் அமாத்திரா, அதுதான் துரியம்னு பேரு. அதை என்ன பண்ணணும்? அஸ்வரத்தை பரம்பாவையே. 2 மீனிங். பரம்ன்றதுக்கு அர்த்தம் பிறகுன்னு அர்த்தம். முதல் மீனிங் நான் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்வரத்தோடு ஓங்காரத்தை சேருங்க, பிறகு அஸ்வரத்துக்கு போங்க. இப்ப இந்த மீனிங்க்கு வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, 2வது மீனிங் அஸ்வரம் பரம்பாவையே. அந்த அஸ்வர சுரத்தை பாத்தீங்கன்னா பரபிரம்மம் என்று பாவிக்க வேண்டும். அந்த துரியத்தை இண்டிவிஜுவல் இல்ல, அது பாத்தீங்கன்னா சமஷ்டியா டோட்டலா இருக்கிற அதுதான் பிரம்ம தத்துவம் அப்படின்னு. அஸ்வரேன அனுபாவேன, அஸ்வரத்தோட அனுபாவம் தொடர்ந்து அந்த அஸ்வரத்திலேயே அதுதான் பிரம்மம், அதுதான் பிரம்மம், அதுதான் பிரம்மம்னு பாவிச்சு 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 அவன் பாவனைக்கு அப்பாற்பட்டவனாக அதுவாகவே ஆகிவிடுகின்றான். எனக்கு ஆப்போசிட்னு ஒண்ணு, ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருந்தா தான் நான் பாவிக்க முடியும். அப்போ இத பாவிச்சு 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 அதுவாவே ஆனதுக்கு பிறகு அவனுக்கு பாவிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாம போயிடும், ஆப்ஜெக்டே இல்லாம போயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த 7வது மந்திரத்தை சொல்லிட்டு அதைதான் இங்க கொண்டுட்டு வரணும். என்ன பண்ணணும்? நான் பாத்தீங்கன்னா இந்த அஸ்வரத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த அஸ்வரத்துல நிக்க ஆரம்பிக்கும் போது பாவனை பண்ணணும். என்ன பாவனை பண்ணணும்? அதுக்கான மந்திரங்கள் இப்ப சொல்ல போகுது. கவாமனேக வர்ணானாம், கவாமனேக வர்ணானாம் க்ஷீரஸ்யாப்யேக வர்ணதா, க்ஷீரஸ்யாப்யேக வர்ணதா, க்ஷீரவத் பஷ்யதே ஞானம், க்ஷீரவத் பஷ்யதே ஞானம், லிங்கினஸ்து கவாம் யதா, லிங்கினஸ்து கவாம் யதா, கவாமனேக வர்ணானாம் க்ஷீரஸ்யாப்யேக வர்ணதா, க்ஷீரவத் பஷ்யதே ஞானம், லிங்கினஸ்து கவாம் யதா. அருமையான மந்திரம். எக்ஸாம்பிளோட சொல்றாரு. கவாம் அநேக வர்ணானாம், அநேக வர்ணானாம் கவாம். பசுமாடுகளை பார்த்தோம் அப்படின்னா, பசுமாடுகள் எத்தனை இருக்கு? நிறைய கலர் இருக்கு. கருப்புல இருந்து ஆரம்பிச்சு பிரவுன்ல இருந்து ஏகப்பட்டது, சிவப்பு, வெள்ளை, கருப்பு அப்படின்னு. ஒரு கோஷாலைக்கு போனோம் அப்படின்னா விதவிதமான கலர். அநேக வர்ணானாம் கவாம், அநேக வர்ணங்களை உடையதாக பசுமாடுகளை நம்ம பார்க்கணும். அதுல எல்லாத்துலயும் இருந்து அந்த பால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷீரஸ்தி அபி ஏக வர்ணதா. கலர், நிறைய கலர்ல மாடு இருந்தாலும் கூட அதோட க்ஷீரம், க்ஷீரம்ன்றதுக்கு அர்த்தம் பால். அந்த பால் பாத்தீங்கன்னா ஏக வர்ணதா, ஒரே வர்ணமா தான் இருக்கு பால். அதே மாதிரி க்ஷீரவத், எப்படி பால் பாத்தீங்கன்னா எல்லா மாடுகள்லயும் இருக்கிற பால் ஒரே மாதிரி ஒரே கலர்ல வெள்ளையா இருக்கோ, அதே மாதிரி க்ஷீரவத் பஷ்யதே ஞானம், அது போலவே ஞானத்தை பார்க்க வேண்டும். ஞானம்னா எது? அமாத்திரா, அஸ்வரம் சொல்றோம்ல, அந்த அஸ்வரத்துல எது இருக்கு? வெறும் ஸ்புரண மாத்திரம் இருக்கு. வெறும் ஸ்புரணம், வெறும் சைத்தன்யம், வெறும் அவேர்னஸ் மாத்திரம் தான் அந்த மகாரத்துக்கு அப்புறம் இருக்கிற அஸ்வரத்துல இருக்கிறது. அதுதான் ஞானம். அப்போ அந்த ஞான ஸ்வரூபம் தான் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஜீவராசிகள்லயும் இருக்கு, எல்லா ஜீவராசிகள்லயும் இருக்கு. அப்போ க்ஷீரவத்து பஷ்யத்தே ஞானம். பால் எப்படி பாத்தீங்கன்னா எல்லா மாடுகள்லயும் ஒரே விதமான பால் இருக்கோ, அதே மாதிரி இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் எப்படிப்பட்ட ஞானம் இருக்கு?
உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அமாத்திரா உங்கள்கிட்டயும் அதுதான், என்கிட்டயும் அதுதான். அந்த அஸ்வரம் சொல்லக்கூடிய அந்த ஆதார தத்துவம் இருக்குல்ல, அந்த ஆதார தத்துவம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரமா இருக்கு. எல்லாத்துக்குள்ளாரையும் ஹிருதயத்தில் அதுதான் இருக்கு. ஆனா லிங்கினஸ்து கவாமியதா, லிங்கினக அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜீவாத்மாக்கள். லிங்கம் எது அப்படின்னா சூக்ஷ்ம தேகம் லிங்கம்னு பேர். நம்மகிட்ட 2 தேகம் இருக்கா, ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம். இந்த 2 தேகத்துக்கு கீழே இருக்கிறது ஆதாரம் எது அப்படின்னா இந்த பால் மாதிரி அந்த அவேர்னஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்ப அதுக்கு மேல இருக்கக்கூடிய சூக்ஷ்ம தேகத்துக்கு பேர் தான் லிங்க தேகம்னு பேர். ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டின்னு சொல்றோம்ல, மனசு, அதுல இருக்கக்கூடிய மெமரிஸ், அதுல இருக்கிற வாசனைகள், அது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லிங்கம்னு பேர். லிங்கம் எத்தனைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிங்கம் மனசு அநேகம், அதனால ஜீவர்கள் அநேகம் நம்ம சொல்றோம். நம்ம எல்லாம் மனசுனால பிரிஞ்சு இருக்கும். நான் வேற, நீங்க வேற அப்படின்னு ஒவ்வொருத்தரும். வாஸ்தவத்துல இந்த சூக்ஷ்ம தேகமும் ஸ்தூல தேகமும் மட்டும்தான் வேற வேறையா இருக்கு. இந்த ஸ்தூல தேக சூக்ஷ்ம தேகத்துக்கு கீழே ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த அமாத்திர சுரூபமா இருக்கிற அந்த வெறும் ஞானம் மாத்திரம், வெறும் அவேர்னஸ் மாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா எல்லாத்துலயும் ஒரே விதமா தான் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுங்க. இதுக்கப்புறம் 20வது மந்திரம் வந்துருங்க. திரும்ப அதே தான் சொல்ற. சரி, இந்த பால் நம்ம சொல்லிட்டோமே, பாலுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வரும் கிருதமிவ பயசி நிகூடம், கிருதமிவ பயசி நிகூடம் பூதே பூதே ச வசதி விஜ்ஞானம், பூதே பூதே ச வசதி விஜ்ஞானம். கிருதமிவ பயசி நிகூடம் பூதே பூதே ச வசதி விஜ்ஞானம். சததம் மந்தயிதவ்யம், சததம் மந்தயிதவ்யம், சததம் மந்தயிதவ்யம் மனசா மந்தான பூதேன, மனசா மந்தான பூதேன. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு கிருத்தமிவ பயசி நிகூடம். பால்ல பாத்தீங்க அப்படின்னா எது மறைஞ்சிருக்கு, நிகூடம்ன்றதுக்கு அர்த்தம் மறைந்திருக்கிறது. பயசி அப்படின்னா பால், பாலுல பாத்தீங்கன்னா கிருத்தமிவ நிகூடம் மறைஞ்சிருக்கிற நெய் மாதிரி. வெளில தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பால்ல நெய் வெளியில தெரியவே தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த அகமகம்ன்ற ஸ்புரணம் மாத்திரம் இருக்கு, அமாத்திரையில இருக்குல்ல, இந்த அமாத்திரையில இருக்கக்கூடிய வெறும் கான்சியஸ்னஸ், நாமம் ரூபம் எதுவுமே இல்லாத நிர்விகல்பகம், எந்த குணமும் எதுவுமே இல்லை, வெறும் அவேர்னஸ் மாத்திரம்தான் அந்த அஸ்வரம் சொல்லக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்துல இருக்கு, விஞ்ஞானத்துல இருக்கு, அவேர்னஸ்ல இருக்கு. அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா பூத்தே பூத்தேச்ச விஞ்ஞானம். ஒவ்வொரு பூத்தங்களையும் பூத்தே பூத்தே அப்படின்னா தினம் தினம் இது பிரதி தினம், பூத்தம் பூத்தம் இது பிரதிபூத்தம், ஒவ்வொரு ஜீவராசிகள்லயும் அர்த்தம். இந்த லோகத்துல எதெல்லாம் பாக்குறோமோ அதுல எல்லாத்துலயும். இப்ப நான் உங்களுக்கு 10 நிமிஷம் பாத்தீங்கன்னா கேப் விட்டேன். எனக்கு என்னோட விசிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, குரங்கு, ஒரு பெரிய கூட்டம் குரங்கு இருக்கு. நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ரொம்ப அடம் முடிச்சாலுங்க ஒரு எட்டி ஒரு உரைச்ச ஒரு குரங்கு பாத்தீங்கன்னா தூர போயிடுச்சு. அது எனக்கு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப வம்பு பண்ணா. ஒரே சின்ன ஒரு எத்து தூர போய் விழுந்தான். அந்த லைட்டா ஒரு எத்துனதுக்கு பிறகு இமீடியட்டா உள்ளுக்குள்ளார எனக்கு வந்துச்சு, ஐயோ நான் என்னையே உதச்சிட்டேனே, நான் தானே குரங்கு ரூபத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்திலயும் இருக்கேன். இந்த அஸ்வரம்னு சொல்லக்கூடியதுதான் குரங்குலயும் இருக்கு, என்னலயும் இருக்கு. யாரு பேதம்? அந்த குரங்குன்ற தேகம் பேதமா இருக்கு. குரங்குன்ற தேகத்துக்குள்ள இருக்க சூக்ஷ்மத்துல குரங்கோட தன்மைகள் இருக்கு. ஆனா அதுக்கு கீழே பேஸா இருக்கிறது யாரு? அகமகமகம்ன்றதுதான் அதுலயும் என்னையும் ஒண்ணா இருக்கு. வெறும் விஞ்ஞானம். விஞ்ஞானம்னு என்ன அர்த்தம்? சைத்தன்யம்னு அர்த்தம், அவேர்னஸ். அது எல்லா ஜீவராசியும் இருக்கு.
கற்பாம்பூச்சியில இருக்கு. கற்பாம்பூச்சியை வந்து என்னோட ரூம்ல கற்பாம்பூச்சி நிறைய. ஒவ்வொரு கற்பாம்பூச்சியை தொடும் போது எனக்கு ஞாபகம் வருது, ஐயோ இதுக்குள்ளானே நான் தானே இருக்கேன், இது எப்படி அடிக்கிறது அப்படின்னு தூர கொண்டு போய் விட வேண்டியது. பிடிச்சு கொண்டு போயிட்டு ரொம்ப கருணையோட பிடிச்சு கொண்டு போயிட்டு நீ வேற எங்கேயாவது வாசம் பண்ணுப்பா அப்படின்னு தூக்கி கொண்டு விடுற வேண்டியது. வண்டி எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எதிர்க்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய எறும்பு வந்துச்சுன்னா ஐயோ எறும்புலாம் செத்து போயிருமே, எறும்புலாம் செத்து போயிருமே. ஏன்னா எறும்புக்குள்ளலாம் யாரு இருக்கா? பரமாத்மா தான் இருக்கார், இந்த விஞ்ஞானம் தான் இருக்கு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா பாவம் வர ஆரம்பிச்சிடும். இதான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, ஒவ்வொரு பூத்தங்கள்லையும் பால்ல எப்படி நெய் மறைஞ்சிருக்கோ, நெய் வந்து பாத்தீங்கன்னா ரகசியமா எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு பூத்தங்கள்லயும் ஒவ்வொரு ஜீவராசிகள்லயும் இந்த பரமாத்மா என்னவா இருக்க? மறைஞ்சிருக்க. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி? பால்ல இருக்கிற நெய்யை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? உரம் ஊத்தணும், தயிர் ஆக்கணும். தயிர் ஆக்குனதுக்கு பிறகு மத்து வச்சு என்ன பண்ணணும்? நல்லா கடையணும். நல்லா கடைஞ்சி கடைஞ்சி கடைஞ்சு அந்த அந்த மத்துல இருந்து என்ன மூலமா மந்தனம் பண்ணும் போது வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெய வந்து பாத்தீங்கன்னா குறுக்கணும் அப்படின்னா அது நெய்யா மாறிடும். இதே மாதிரி என்ன பண்ணணும்? சததம் மந்தயிதவ்யம். சததம் அப்படின்னா தொடர்ந்து மந்தனத்தை பண்ணணும். சதா மந்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எதனால மனசா? எதனால மந்தனம் பண்ணணும்? மனசா. மனசா சததம் மந்தவ்யம் மந்தயிதவ்யம். தொடர்ந்து சததம்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மனசுனால மந்தனம். மனசு எப்படிப்பட்டது சொல்றாரு? மந்தான பூத்தேன மனசா. மத்து மாதிரி, நம்ம கடையிற மத்து இருக்குல்ல, அந்த மத்து மாதிரி இந்த மனசை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? நல்லா மந்தனம் பண்ணணும். சாமி என்ன சாமி பண்றது? மந்தனம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்தனம் சொல்லியிருக்கு. மந்தனம்னா கடைஞ்செடுக்கிறது வெண்ணெய. என்ன மந்தனம் அப்படின்னா ஓங்காரம் தான். இதுக்கு உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ஒரு மந்திரம் சொல்லியிருக்கு. ஸ்வேதாஸ்வரத்துல இருக்கு. அப்புறம் பிரம்ம உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்வேதாஸ்வதரத்துல 1:14 நம்பர் எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மந்தனம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தயிர்ல இருந்து பால்ல இருந்து எடுக்கக்கூடிய நெய் எடுக்கிற மாதிரி இந்த ப்ராசஸ் சொல்லியிருக்கு. அங்க மந்தனம் என்ன பண்ணிருக்குன்னா அக்னிய வந்து பாத்தீங்கன்னா உண்டு பண்றத சொல்றது. முன்னாடி காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யாகங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, இப்ப கூட யூடியூப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆந்திரால இருந்து ஒரு அருமையான வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க. மந்தனம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டை இருக்கு, இந்த நம்ம சூட்டாங்க கொட்டைன்னு ஒரு கொட்டை சொல்லுவோம் நம்மளோட இதுல. சின்ன வயசுல எல்லாம் அந்த கொட்டையை எடுத்து நல்லா தேய்ச்சி பக்கத்துல இருக்கவங்க மேல வச்சோம் அப்படின்னா சூடா இருக்கும். இவ்வளவு பெரிய கொட்டை இருக்கும், அது சீடு. அதோட மரத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூட்டாங்கொட்டையோட மரம். நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்பெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, எங்க இருக்குன்னு தெரியல. அந்த மரத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 2 கட்டையை எடுத்து வச்சுப்பாங்க. பேஸ் ஒரு கட்டை இருக்கும், பேஸ் ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தேய்க்கிற மாதிரி அதை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி வச்சிருப்பாங்க, நல்லா நைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மாதிரி இருக்கும் பேஸ், இந்த அம்மிக்கல் மாதிரி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்தோட சென்டர் போல் இருக்குல்ல, அந்த சென்டர் போல் சிவப்பா இருக்குமே, நல்லா வைரம் பாஞ்ச கட்டை. அதுல இருக்கிற கட்டையை வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் பண்றதுக்குன்னு தேய்க்கிறதுக்குன்னு ஒரு கட்டை தயார் பண்ணிப்பாங்க. நல்ல பலசாலியா இருக்கணும். ஐயர்கள்லயே பிராமணர்கள்ல நல்ல ஹெல்த்தியான பாடி இருக்கிற ஒரு நல்ல பைல்வான் மாதிரி இருக்கிற ஒரு பிராமணர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அதை வச்சு தேய்க்க ஆரம்பிப்பார். கீழே இருக்கிற கட்டை, அதுக்கு மேல இந்த கட்டையை வச்சு தேய்க்க 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 அதுல இருந்து என்ன ஆகும்னா மெதுவா 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 ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா தேய்க்கணும், பலம் இருக்கணும், இல்லைன்னா முடியாது. தேய்க்க 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 மெதுவா என்ன பண்ணுவாங்க, காட்டன் ஒண்ணு கொஞ்சம் எடுத்து அந்த காட்டனை வந்து என்ன பண்ணுவாங்க நல்லா பிரிச்சு நைஸா ஆக்கி அந்த மந்தனம் பண்ற இடத்துக்கு பக்கத்துல கொண்டு போவாங்க. இந்த மந்தனம் பண்ண 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 அந்த காட்டன்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா தீ பிடிச்சுக்கும். தீ பிடிச்சோட அந்த தீயை தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா யாகத்தை வந்து பிரஜ்வலனம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு அக்னியா யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்ன பேருனா அக்னி மந்தனம் அப்படின்னு பேர்.
அக்னி மந்தனம், அக்னிய கடைஞ்செடுக்கிறது. எதுக்கு? யாகத்துல எல்லாம் அதான் பண்ணணும். டைரக்டா மேக்ஸ் பாக்ஸ் வச்சு என்ன பண்ண முடியாது. மேக்ஸ் பாக்ஸ் வச்சு பண்றதுலாம் நிஷேதமா சொல்லப்பட்டு. அந்த எக்ஸாம்பிள் அரணிக்கட்டை, அதேதான் அரணிக்கட்டை தான் நம்ம சொல்றது. அதுக்கு நம்ம சூட்டாங்கோல் கட்டைன்னு பேர். அது மரம் சூட்டாங்கோல் மரம்னு பேர். அதை தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ஒரு 3-4 இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல இந்த அக்னி மந்திரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. மந்திரம் சொல்றேன் கேளுங்க. ஆத்மானம் அரணீம் கிருத்வா பிரணவம் சோத்தராரணீம். ஆத்மானம் அரணீம் கிருத்வா பிரணவம் சோத்தராரணீம். தியான நிர்மதனாபியாசாத் தேவம் பஷ்யேத் நிகூடவத். ஆத்மானம் அரணீம் கிருத்வா பிரணவம் சோத்தராரணீம். தியான நிர்மகனாபியாசாத் தேவம் பஷ்யேத் நிகூடவத். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல 1:14, பிரம்மோபனிஷத்துல 18வது மந்திரம். 2 இடத்துல இருக்கு. இன்னும் 2-3 இடத்துல இருக்கு. என்னால இங்கதான் 2 தான் சொல்ல முடியுது. பார்த்தா ஒரு 7-8 இடத்துல, முக்கியமா ஒரு 7-8 இடத்துல இந்த மந்திரம் இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா மனசுன்ற மத்துனால கடையணும்னு சொல்லிடுச்சு. கடையிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரம் சொல்லுது ஆத்மாவை பாத்தீங்கன்னா பேஸா வச்சுக்கணும். பேஸ் பாத்தீங்கன்னா ஆத்மா. யார் ஆத்மா? நீங்களும் நானும் தான். ஆத்மாவை பேஸான அரணிக்கட்டைனா அந்த சூட்டாங்கோல் கட்டை, பேஸா இருக்கிற அந்த உட்டை எடுத்து வச்சுக்கிறது. நான் தான் பேஸ். இதுல பாத்தீங்கன்னா மேல மந்தனம் பண்றோம்ல, இங்க என்ன சொல்லிருக்கு? மனசுனால மந்தனம் பண்ணணும். மனசுனால என்ன மந்தனம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுனால ஓங்காரத்தை அபியாசம் பண்ணுறது. பிரணவம் உத்தராரணி. மேல இருக்கிற அந்த கட்டை என்னன்னு கேட்டீங்கன்னா பிரணவம் தான். மனசுனால அந்த பிரணவத்தை நான் என்ன பண்ண போறேன்? நல்லா தேய்க்க போறேன். தேய்க்கிறதுன்னு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அதுதான் ஆரம்பிச்சிருக்கு. தியான நிர்மகனாபியாசம். இப்ப நம்ம பண்றது என்னன்னா, போக்கஸ் பண்றோம். உகாரத்துல போக்கஸ் பண்றோம், மகாரத்துல போக்கஸ் பண்றோம், அதுக்கப்புறம் அர்த்த மாத்திரையில அமாத்திரால போக்கஸ் பண்றோம். இதுக்கு பேர் ஓங்கார தியானம்னு பேர். இப்ப நம்ம ஜபம் பண்றோம், அதுக்கப்புறம் தாரணை பண்ணுவோம், அதுக்கப்புறம் தியானத்துல போய் முடியும். அப்போ இந்த அபியாசத்துக்கு என்ன பேரு? நிர்மதன அபியாசம். மதனம்ன்றதுக்கு அர்த்தம் தேய்க்கிறது, மந்தனம் பண்றது, கடையிறது. மனசுனால ஓங்காரத்தை சொல்லி 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 அபியாசம் பண்ணி நல்லா பாத்தீங்கன்னா தேய்க்கிறதுன்னு எடுக்கலாம். அரணிக்கட்டையில இருந்து நெருப்பு வர்றதுன்னா என்ன அர்த்தம்? என்ன பேஸா வச்சுக்கிட்டு மேல இருந்து நல்லா தேய்க்கிறது. அதுல இருந்து ஸ்பார்க் வர வரைக்கும், அக்னி வெளிப்படுற வரைக்கும். எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த அக்னி எங்க இருக்கு? அந்த கட்டையில மறைஞ்சிருக்கு. அந்த உட்டுல இருக்கிற அந்த அக்னி தத்துவத்தை நம்ம என்ன பண்றோம்? தேய்ச்சி மந்தனம் பண்ணி அதை வெளிப்படுத்தணும். அதே மாதிரி இந்த மனசுனால நல்ல ஓங்காரத்தை சொல்லி 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 அகாரம் உக்காரம் மக்காரம் சொல்லி, மக்காரத்துக்கு அப்புறம் அமாத்திரைக்கு போறது. சொல்லி 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 தியான அபியாசாத் நல்லா தியானம் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தேவம் பஷ்யேத் நிகூடவத். எல்லா பூதங்கள்லயும் யார் மறைஞ்சிருக்கா? அந்த தேவன் இருக்கா. எந்த தேவன்? கான்சியஸ்னஸ், பிரம்ம தத்துவம். எல்லா பூதங்கள்லயும் வெறும் அகமகமகம் ஸ்புரணமா இருக்கு. அந்த ஸ்புரணமா இருக்கிற அந்த பிரம்ம தத்துவத்தை இவன் பார்க்கின்றான் அப்படின்னு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா முண்டகோபனிஷத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரணவோ தனுகோ, அங்க பாத்தீங்கன்னா வில்லு அம்பா சொல்லியிருக்கு முண்டகோபனிஷத்து. பிரணவம் தான் பாத்தீங்க அப்படின்னா தனுஷ். வில்லு பாத்தீங்கன்னா பிரணவத்தை வில்லா எடுத்துக்கணும். அதுல அம்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாதான் அம்பு. அந்த அம்பை நான் என்ன பண்ணணும்? பிரணவத்துல என்னை ஏற்றி வச்சு, என்னன்னா யாரு? நீங்க நானா யாரு?
மனசு. நீங்களும் நானும் இண்டிவிஜுவல் மனசு. இந்த மனசோட சேர்ந்து இருக்கிற அகமகம் என்ன தூக்கி இந்த அம்பா வச்சுக்கிட்டு பிரணவம்ன்ற வில்லுல ஏத்தி வச்சு லட்சியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்தை லட்சியம் உச்சது. பிரம்மம் தான் லட்சியம். அந்த பிரம்மத்தை பார்த்து நல்ல கவனம் இல்லாம அப்புறமத்தேன வேதவியம், கவனக்குறைவில்லாம ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப அபியாசத்தை ரொம்ப ஸ்ரத்தையோட பண்றோம் அப்படின்னா என்னாகும்? அப்பிரமத்தேன வேதவியம் சரவத் தன்மயோபவே. இந்த அம்பு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? சரம் என்ன பண்ணும்? லட்சியத்தோட ஒன்னாகும். அதே மாதிரி இந்த ஆத்மாவை தூக்கி நான் என்ன பண்றேன்? ஓங்கார விண்ணுல வச்சு அடிச்சேன் அப்படின்னா லட்சியமா இருக்கிற பிரம்மத்தோட ஒன்னாகும். இந்த மனசு அந்த அமாத்திரையில என்ன ஆயிடணும்? இல்லாம போயிடும். வெறும் அகமகம். அந்த அகம் எப்படிப்பட்ட அகம்? பிரம்ம ரூபமா சர்வமா இருக்கிற அகம். அதை அடையணும். அப்போ இந்த மந்திரம் பாத்தீங்கன்னா இங்க தயிர் மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு, நெய் எடுக்கிறது. இன்னொரு இடத்துல அக்னி எடுக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல வில்லு அம்பா சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமா என்னன்னா இந்த ஓங்கார அபியாசம் தான் மந்தனம் அப்படின்னு பேரு. இந்த மந்தனத்தினால மனசுன்ற மத்த வச்சு நல்லா கடைஞ்செடுத்தோம் அப்படின்னா அந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம ரூபமா தத்துவமசி மகா வாக்கியமானது சம்பவிச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணணும்? பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாவம் நல்லா பாவம் பண்றது. நான் பிரம்மமா தான் இருக்கேன். எப்படி பாவம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நான் சின்ன நான் இல்லை, இந்த நான் தான் சர்வத்திலையும் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஜீவராசிலையும் தன்னையே பாவிக்கிறது. திரும்ப 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 தன்னையே பாவிக்கிறது. அது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வெறுமனே முடிஞ்சிச்சா சாமி, நான் மாத்திரை இருக்கு, நான் அடுத்ததுக்கு போயிடலாமா? அமாத்திரையில நின்னாச்சு, அமாத்திரையில நின்று நான் மோக்தியை அடைஞ்சிடுறேன் அப்படின்னா இல்ல இல்ல. அந்த அமாத்திரா எப்படிப்பட்டது அப்படின்னா லிமிட் கான்சியஸ்னஸ். அந்த லிமிட்ல இருந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா பாவம் பண்ணணும். என்ன மாதிரி பாவம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் சர்வபூத்தங்கள்ல இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவமா இருக்கு. ஆச்சாரியர் சொல்றார் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா பாவிக்கிறது. நான் நேற்று சொன்னேன்ல, எப்படி பாத்தீங்கன்னா ஒரு புழுவானது குளவிய சிந்திச்சு சிந்திச்சு அது குளவியா மாறுமோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சாதகன் என்ன பண்ணணும்? அமாத்திரையில நின்று நின்று அந்த அமாத்திரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சதா பாவிக்கணும். நான் தான் சர்வமா இருக்கேன், எனக்கு அந்நியமா இந்த லோகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு திரும்ப 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 பாவிக்கணும். அந்த பாவிக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அஸ்வரம் பாவையே பரம். அஸ்வரத்தை பரபிரம்மமா இருக்குன்னு பாவிக்கிறது. அந்த பாவனை அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்? இப்ப நான் சொன்னல, ஒரு ஜீவராசியும் உங்களால டச் பண்ண முடியாது. எந்த ஜீவராசியும் உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹக் பண்ணவே முடியாது. எல்லாத்துலயும் நீங்க எதை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வத்திலையும் பிரம்ம தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். அதனால்தான் சொல்லியிருக்கு அஸ்வரேன பாவையே பரம். அஸ்வரேனானு பாவேன, அஸ்வரத்தோட பாவத்தினால என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாபாவோ பாவை. நம்ம பாவங்களுக்கு அப்பாற்பட்ட அகம் பிரம்மாஸ்மின்ற தத்துவத்துல எஸ்டாபிஷ் ஆயிடும் அப்படின்னு இந்த மந்திரமானது முடிவு. மந்திரம் பண்றோம். மந்திரத்துக்கு இன்னொரு பேர் தான் அபியாசம், தியான அபியாசம் அப்படின்னு பேர். இதோட இந்த மந்திரம் முடிவு. மீதியை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னும் 2 மந்திரம் இருக்கு, நாளைக்கு கிளாஸ்ல முடிச்சிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.